வணக்கம். இது கிரைம் டைம். வழங்குவது ஸ்ரீராம். வன்முறையை தூண்டும் விதமாக பேசி வீடியோ வெளியிட்டதாக யூடியூப் பிரபலம் டிடிஎஃப் வாசன் மீது கோவை காரமடை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். டிடிஎஃப் ரிவெஞ்ச் வீடியோவின் பின்னணி என்ன? ஐயப்பன் ராமசாமி அண்ணா அண்ணாகின்னு எல்லாம் கிடையாது, மரியாதையே கிடையாது. ஏன்னா அந்த மரியாதையை இழந்துட்டாங்க. வயசுக்கு மரியாதைன்னா வயசுக்கு மரியாதை இல்லைங்க, செயலுக்கு தான் மரியாதை. 45,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கை எப்படியோ கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னங்க மரியாதை? என்னோட எல்லா அக்கௌண்ட்டுமே நான் என்னோட அட்மின் கிட்ட கொடுத்துருவேன். ஆனா இன்ஸ்டாகிராம மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுல பொண்ணுங்க ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி. அட்மின் கிட்ட கொடுத்தா அவரு சாப்பிட்டுருவாரு, என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு எச்சத்தனமான ஒரு வேலை. இந்த மாதிரி 45,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒரு தாசி மாதிரி திரியறவனுங்க எல்லாம் விட்டுருவானுங்க. ஏதோ சின்ன சின்ன வயலேஷன் பண்றவனுங்களை மட்டும் பெருசா பேசுவாங்க. பாசா இதுதான் டைம்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல என்ன டவுட்? ரிவெஞ்ச் தான் எடுக்கிறேன். ஐயப்பன் ராமசாமி ப்ரோ அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்கினா மூஞ்சி முகரெல்லாம் உடைப்போம் ப்ரோ. டிடி வாசனின் இந்த ஆவேச பேச்சால் தற்போது அவர் மீது புதிய வழக்கு பாய்ந்துள்ளது. யூடியூப் நெறியாளர் மீதான வாசனின் வன்முறை பேச்சு பின்னணி என்ன? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. பைக் ரைடராக யூடியூபில் வலம் வந்து 2K கிட்ஸ் மத்தியில் பிரபலமானவர்தான் டிடிஎஃப் வாசன். நாடு முழுவதும் பைக் ரைடு செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் பதிவேற்றி வருகிறார். இவருக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. அதிவேக பைக் ரைடுகளால் இளைஞர்களை தவறாக வழிநடத்துவதாக புகார் எழுந்த நிலையில் பல்வேறு வழக்குகளிலும் சிக்கினார். அவ்வப்போது காவல்துறைக்கு தலைவலியை ஏற்படுத்தும் சில பதிவுகளையும் பதிவிட்டு வழக்குகளையும் சந்தித்து வந்தார். இப்படி ஒரு நிலையில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்று டிடிஎஃப் வாசனை பேட்டி எடுக்க அழைத்தது. நெறியாளரான ஐயப்பன் ராமசாமி டிடிஎஃப் வாசனிடம் கேள்விகளை கேட்டார். ஒரு கட்டத்தில் ஐயப்பனின் கேள்விகளால் எரிச்சல் அடைந்த டிடிஎஃப் பாதியில் எழுந்து சென்று விட்டார். இதனால் டிடிஎஃப் வாசனை சமூக வலைதளத்தில் பலரும் கேலி செய்து வந்தனர். எத்தனையோ சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு மோசமான அனுபவம் எனக்கு இருந்தது இல்லை என்று டிடிஎஃப் வாசனும் புலம்பியிருந்தார். இப்படி ஒரு நிலையில் யூடியூப் சேனல்களை சேர்ந்த சிலர் பணம் வாங்கிக் கொண்டு மற்றவர்களை பற்றி அவதூறாக பேச ஒப்புக்கொள்வது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அந்த வீடியோவில் ஐயப்பன் ராமசாமி பேசியதும் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை பேச்சுக்கு தற்போது ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக டிடிஎஃப் வாசன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி ஐயப்பன் ராமசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார் வாசன். நீ மட்டும் என் கையில் கிடைத்தால் உன் மூஞ்சியை உடைப்பேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். ஐயப்பன் ராமசாமி ப்ரோ அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்கினா மூஞ்சி முகரெல்லாம் உடைப்போம் ப்ரோ. உண்மையாவேங்க, கையில மாட்டினாலும் மூஞ்சி முகரையெல்லாம் உடைப்பேன். ஏன்னா அவன் மேல செம்ம வெறியில இருக்கேன் நானு. அவன் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் முடியவே முடியாது. ஃபெமினிசம் பேசும் ஒரு பெண் கூட அவருக்கு எதிராக ஏன் குரல் எழுப்பவில்லை என்றும் கேள்வி எழுப்பி இருந்தார். அதே மாதிரி மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க, நீங்க விடாதீங்க. அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் நீங்க விடாதீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. எந்த பெண்களும் இதை பத்தி பெருசா பேசின மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க. இதுவே ஒரு பொதுமக்கள்ல இருந்து யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பெண்களை தலைகுறவா பேசியிருந்தா எவ்வளவு பெரிய விஷயமாக்கி இருப்பாங்க. இதனையடுத்து தற்போது காரமடை போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். தகாத வார்த்தைகளால் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாங்கெல்லாம் அப்படிதான் எப்படி துணி கடைக்கு போய் சொல்றேன், துணி கடைக்கு போய் எப்படி ஒரு கட்ட பைய ஃப்ரீயா வாங்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி நாங்க எங்க போனாலும் ஒரு 5 கேஸ வாங்கிட்டு வருவோம். அது எங்க பரம்பரை வழக்கம். எல்லாமே பண்ணி வாங்க கேஸ வாங்குறவன் சகோ பாய், எதுவுமே பண்ணாம வாங்குறவன் ரக்கு பாய்.